சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று ஒரு செய்தியை இப்பொழுது உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன். என்றால் அடுத்த நொடி உன் இல்லத்தில் நடக்கப் போவதை நான் அவசரமாக சொல்ல வந்தேன். என்னவென்று குழம்பாதே. இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒருவர் மட்டுமே உன்னை சுற்றி இருக்கும் இந்த சூழலில் உன் வாழ்க்கையை வெறுத்து இந்த வாழவே வேண்டாம் என்று நீ சொல்லும் அளவுக்கு நீ வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். நீ வாழ்ந்த வாழ்க்கையை எண்ணி இனி எப்படி நான் இது போல வாழ்வோமா என்ற உன் கேள்விகளே உன்னை வேதனையில் தள்ளிவிடுகிறது. உனக்கான வாழ்க்கை வேண்டும், என் மீது அன்பு காட்ட ஆள் வேண்டாம், நீ அன்பாக பழக ஒரு நபர் வேண்டும், இதுதான் நானும் எதிர்பார்க்கின்றேன். உன் வாழ்க்கை ஒளிமயமாக பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று அந்த ஒரு வாழ்க்கையை நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதை பார்க்க வேண்டும் என்று உன் சாயப்பா நான் ஆசைப்படுகிறேன். அதனால் தான் நான் இப்பொழுது முடிவு எடுத்து விட்டேன். உன் முன்னால் உறவு உன்னை தேடி வரப்போகிறது. புதியதொரு வாழ்க்கையை வாழ்வோமா என்று உன்னிடம் கேட்கப் போகிறது. அன்பால் இதனால் உன் இல்லத்தில் பிரச்சனைகளும் குழப்பங்களும் அதிகமாகவும், அந்த குழப்பம் எதனால் வருகிறது தெரியுமா? எந்த ஒரு நீரும் தெளிவாக நீர் கிடைக்காது. கலங்களாக இருக்கும் நீரை கலக்கிவிட்டால் தான் தெளிவான நீர் கிடைக்கும். அந்த தெளிவான நீர் கிடைக்கவும் நாம் காத்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் நீ இத்தனை காலம் காத்திருந்தாய். இப்பொழுது உனக்கே ஒரு தெளிவான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது. நீ விரும்பிய வாழ்க்கை உன் கரங்களில் கிடைக்கப் போகிறது. ஆனால் இந்த குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் தீர்ப்பது உன் கடமை. இந்த வாழ்க்கை உனக்கு உகந்ததாக என்று உனக்கு தெரியும் அல்லவா? அப்படி உன் இல்லத்தில் இருப்பவர்கள் பிரச்சனை செய்தால் நீ எடுத்துச் சொல்ல வேண்டும், இதுதான் எனக்கு சரியான வாழ்க்கை என்று. இந்த வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொண்டு விட்டால் என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நீதான் சொல்ல வேண்டும். உன் வீட்டில் இருக்கும் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் கேட்டு நிம்மதியான வாழ்க்கையை தொடங்க ஆயத்தமாகும். உன் சாயப்பா உன்னுடன் இருந்து மற்றதையெல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன். கவலை கொள்ளாதே, கவலைப்படாதே. உன் வெறுமையாக இருக்கும் வாழ்க்கையை உனக்கு சுவாரஸ்யமாக, நிம்மதியாக, சந்தோஷமான வாழ்க்கையாக உன் சாயப்பா நான் மாற்றி காட்டுகின்றேன். கவலையின்றி சந்தோஷமாக அடுத்த நொடிக்காக காத்திரு. உன் முன்னாள் உறவை எதிர்பார்த்து. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.